நாளைக்கு தான் பொங்கல் வைக்க தான். இப்போ இந்த மலை மாதிரி தான் நம்ம ஏற போகிறோம். வாங்க கைஸ் பாருங்க, பயமா இருக்கு கைஸ். உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா? வாங்க, பார்க்கறதுக்கு அமேசான் காடு மாதிரி இருக்கு கைஸ். வாங்க வாங்க, இப்போ வந்து அவங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் கைஸ். வாங்க போகலாம். அது பேர் என்னப்பா? கோரப்புல். இது பேர் கோரப்புல்லையா கைஸ்? எனக்கு வாயில் நுழையில தப்பாக நினச்சிக்காதீங்க. யாரும் சாமி கும்பிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, போன வருஷமும் இதே இடத்துக்கு தான் கைஸ் வந்தேன். அப்போ வந்து இங்கே கல் தூக்கி போடும்போது ஒரு மான் ஓடி போச்சு இந்த சைடு தான். வாங்க, இங்கே புலி சிங்கம்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, மான் அந்த மாதிரி தான் இருக்கும் போல். சரி வாங்க கைஸ், இப்போ அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் லாங்காக போட்டா. என்ன வீடியோ எடுக்க சொன்னால் எங்கே வீடியோ எடுத்துருக்காங்க பாய்ஸ் கைஸ்? அங்கே பாருங்க வியூவை கைஸ். இப்போ நான் எந்த ஊரில் இருக்கேன்னா திருவண்ணாமலையில் தான் இருக்கேன் கைஸ். இதான் கைஸ் என்னோட சொந்த ஊர். அங்கே இருக்கு கைஸ் கோயில். வாங்க கோயிலுக்கு போகலாம். இப்போ வாங்க கோயிலுக்குள்ள மெதுவாக போகலாம். இங்கே பாருங்க, என்னமோ எரிஞ்ச மாதிரி இருக்கு. ஓ மை காட், பயமா இருக்கு. ஏய், ஒரு ஜம்ப போடுறேன்னா கேமரா வந்தா கஷ்டமா நின்றுட்டு இருக்காரு அங்கே. வாடி தண்ணிக்கா அவட்டு கொண்டு நம்புறேன் விடு. ஐயோ ஐயோ பயமாக இருக்குது. கிடச்சிட்டாங்க. வாங்க கைஸ், இன்னும் நிறைய இருக்குது. நான் எங்கே பொங்கல் வச்சோம்னா அங்கே தான் பொங்கல் வச்சாங்க. பாருங்கள், புகை வருது பாருங்க. அவங்க வச்சு முடிச்சுட்டு அதை காட்ட முடியல, சாரி. இது பாருங்கள், 2 சிங்கம் நிற்குது. இதோ இப்போ நானும் அவங்க கூட போய் நிற்கிறேன் பாருங்க. நான் தான் காவலாளி கைஸ். இந்த நாய் தான் முக்கியமான இது. இங்கே பாருங்கள், எங்கள் கையை வைக்கிறேன். இது பார்க்கறது கடிக்கிற மாதிரி நமக்கு தோணல. அந்த பொங்கல் எடுத்த வீடியோ நான் நடுவில் ஆட் பண்ணுறேன் கிளிப்பை. ஓகே, அதில் இது பாருங்க, மோட்டர் வச்சு பஜெக்ட் பண்ணி நம்ம தண்ணி வச்சு. அங்கே இருக்காங்க சாமி கொலை சாப்பிட்றாங்க கைஸ். அங்கே ஒரு சாமி இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கைஸ் அது வந்து நிறைய சொல்கிறாங்க, ஆனால் நிறையான்னு தெரில, ஊன்னு கத்தின்னு இருக்குது. வாங்க, நம்ம அங்கேருந்து வந்தோம்ல, அதோ அங்கே மேலேருந்து நம்ம ஏறி வந்தோம். பாருங்கள் எப்படி குப்பை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், சந்தனம் அதெல்லாம் வந்து. ஓகே கைஸ், இப்போ வந்து கோயில் சுற்றி காட்டுவாங்க. வந்து இந்த கோயிலில் காசு கொடுத்தவங்க நேமாக இருப்பாங்க. கோயில் நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக கட்டிருக்காங்க கைஸ், பாருங்களேன். பத்தியா முள்ளு ஏறிட்டு முள்ளு பாரு, என் ஃபேன் ஃபுல்லாக முள்ளு குத்தி நல்ல இதை முள்ளா இருக்கு. Something, do it. காய்ஸ், நம்ம வந்து இந்த காட்டுக்குள்ளே இருக்க கோயிலுக்கு வந்து பொங்கலாக வச்சு முடிச்சிட்டோம். பக்கத்துலேயே வந்து இன்னும் ஒரு கோயில் இருக்கா, அந்த கோயிலை பார்த்துட்டு வரும் கைஸ்.
கைஸ் போயிட்டுருக்கும் போதே ரொம்ப மழையாக இருந்துச்சு கைஸ். இப்போ செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. கைஸ் ஃபைனலி நம்ம அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். பாருங்க மலை செம்மையாக இருக்குது கிளைமேட் கூட. பாருங்க வியூ. வாவ், இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? வாங்க போவோம். பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது கோயிலே. அப்புறம் உங்களுக்கு இன்னொன்று கூட காட்டணும், வெயிட் பண்ணுங்கள். இந்த கோயில் தான் சின்ன வயசுலேருந்து வந்துட்டுருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள் பம்பு செட்லாம் இருக்குது. நாங்கள் குளிக்கலான்னு நினச்சோம், நான் குளிக்கக்கூடாது சொல்லிட்டாங்க கைஸ். கைஸ் இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். கோயில் பாருங்கள் நல்லா ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி பயங்கரமாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள் எங்கள் ஆயா குதி நிற்கிறாங்க. கோயில்லாம் போதும், ஆனால் என்ன ஒன்று இந்த திட்டுறது தாங்க குறையவே மாட்டேங்குது. பாருங்கள் பூசாரி, இந்த பூசாரி எத்தனை வருஷமாக இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? 25 இயர்ஸ் தான் இருக்காங்க இங்கே தான். அப்படியே கொஞ்ச நேரம் சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு வெளில வந்து பார்த்தா செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் முருகன் தான். செம்மையாக இருந்துச்சு இந்த கோயில். இந்த ட்ரிப்பும் ஜாலியாக இருந்துச்சு கைஸ். வேறு லெவல் ஃபேமிலி ட்ரிப். திருப்பி நான் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு தான் கைஸ் வருவேன். நடந்து போவோம் கைஸ். பாருங்க இந்த கோயிலோட வியூ தான் கைஸ், வியூ ஒன்லி. இப்போ நான் போடுற வீடியோலாம் இங்கே எடுத்த வீடியோ, அந்த காட்டுக்குள்ள எடுத்த வீடியோ எல்லாமே போடுறேன் பாருங்க கைஸ். நான் தான் உங்கள் பேர் கிரில்ஸ். பிரிட்டிஷ் ராணுவத்தில் பணிபுரிந்திருக்கிறேன். இப்ப நான் ஓடி வந்தேன்னா ஹெலிகாப்டர்ல இருந்து இறக்கி விட்ட உடனே ஒரு சிங்கம் என்ன துரத்த ஆரம்பிச்சிருச்சு. உடனே எங்க அம்மா குத்தமிச்சு சாம்பார் சாதத்தை போட்ட உடனே சிங்கம் சமாதானமா போயிடுச்சு. நீங்க நினைக்கலாம் சாம்பார் சாதத்தை போட்டதுக்கா சிங்கம் சமாதானம் ஆயிடுச்சுன்னு. பிகாஸ் சாம்பார் எங்க அம்மா வச்சது. கண்டிப்பா இந்த நேரத்துக்கெல்லாம் அந்த சிங்கம் செத்து போயிட்டு இருக்கோம். வாங்க போவோம். நான் இப்ப வந்திருக்கிற காட்டுல மனிதர்கள் காலடி தடமே பட்டது கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஷூ போட்டு வந்துருவாங்க. வாங்க போவோம். போச்சு. எனக்கு இப்போ ரொம்ப பசிக்கிறதுனால இன்னைக்கு இந்த கல்லு தான் நமக்கு சாப்பாடு. இந்த கல்லுல விட்டமின் டி புரத சத்து இருக்கிறதுனால ரொம்ப காரமா இருக்கு. பட் இருந்தாலும் என் பொண்டாட்டி வைக்கிற இட்லியோட இந்த கல் எவ்வளவு மேல் தான். ஹெலிகாப்டர் வந்துச்சு. கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சுத்தி காடு. வீடியோ பார்க்குறீங்களா? லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். பாய்.